லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் இது எனக்கு நேற்று தூக்கம் இல்லை. ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட், வெரி நர்வஸ். இப்போ தான் கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி உங்களுக்கு படம் பிடிச்சிச்சு. தேங்க்யூ வெரி மச். இன்னும் உங்களோட சப்போர்ட், உங்களோட பிளெஸிங்ஸ் ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட் எங்களுக்கு. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. ஏன்னா இதே கேம்பஸில் இது 3வது ஸ்க்ரீனிங். ஆனால் ஒவ்வொரு ஸ்க்ரீனிங் அப்பவும் இந்த படப்படப்பு எப்பயாவது அடங்கும்னு பார்க்குறேன். அதான் ஒவ்வொரு தடவையும் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகிட்டு இருக்கு, கையெல்லாம் உதற ஆரம்பிக்குது. பட் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னென்னா, நேற்று நைட்டே இங்கே நிறைய பத்திரிகை நண்பர்கள் வந்து எனக்கு நிறைய தைரியமான மெசேஜஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. கவலைப்படாத, கண்டிப்பாக நல்லா தான் வரும், கண்டிப்பாக நல்லா தான் வரும்னு நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்கு அந்த கிராட்டிடியூட் தான் வந்து நான் இங்கே சொல்லணும்னு வந்தேன் நான். ஏன்னா இப்போ எல்லாத்தையும் படம் பார்த்துட்டு நீங்கள் வெளியே சிரிச்சுக்கிட்டே வர்றதை பார்க்கும்போது தான் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு, பொதுவாக ஏதாவது ஒரு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணுவோம், அது 4 பேர் கமெண்ட் பண்ணாங்க, அந்த ஃபோட்டோ திருப்பி போய் பார்ப்போம், நல்ல ஃபோட்டோ தான் போட்டிருக்கோம் போலன்னு. அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான். ரொம்ப பெரிய சந்தோஷம், ரொம்ப பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் கீழே கொஞ்சம் சாரி இல்லை ரொம்ப மறந்துட்டேன். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசருக்கு நான் தேங்க் பண்ண மறந்துட்டேன். ஒன்று ரொம்ப முக்கியமான தப்பு சார், சாரி. அண்டு அண்ணனுக்கு வந்து முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். அண்ணன் வந்து அவரே கிளாஷ் விடுறாரு. அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம், பாட்டில் ராதா நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. பட் நான் ஆடியன்ஸ்க்கு சொல்கிறேன், பாட்டில் ராதா எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். அந்த படம் நிச்சயமாக என்ன சொல்கிறது, உங்களுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அண்ணன் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக பர்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். என்னன்னா, இதில் நடித்த சோமநாதன் அது அப்படின்னு பார்த்துக்கிற அளவுக்கு 2 வெவ்வேறு கேரக்டர்ஸ் 2 எக்ஸ்ட்ரீம்ஸில் பண்ணியிருக்காரு. இப்படியான ஒரு கலைஞனுக்கு என்றைக்கும் பெரிய தலைவனுக்கு வந்து நான் கடவுள் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம படம் நல்லா வரணும்னு ஆசைப்படுறேன். உங்கள் படத்தோட அந்த படம் நல்லா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? எனக்கு வந்துச்சுன்னாமே பெரிய சந்தோஷம் தான். ப்ரொடியூசர் இல்லை இந்த படம் அதுக்கான ஆடியன்ஸை கண்டிப்பாக தேர்ந்தெடுத்துக்கோ, அதில் ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் ஆனால் இந்த படமும் இதை வாழ்க்கை இல்லைங்க. அதாவது ஒரு படத்தில் அவருக்கு ஹீரோவாக நடிக்கிற படத்தில் இன்னொருத்தர் ஹீரோவாக சேர்ந்து நடிச்சிருக்கிறாரு. இந்த படம் ஓடணும்னு அதை வந்து ஒரு பப்ளிக்காக ஒரு மீடியா முன்னாடி சொல்கிறதுக்காக ஒரு நன்றி எனக்கு. எல்லாருக்கும் நன்றி. இப்போ வந்து எப்படி சொல்கிறது, குடும்பஸ்தன். இப்போ நான் நடிச்சிருக்கேன், நானும் ஒரு குடும்பஸ்தன் தான். டைரக்டர் எடுத்திருக்கிறாரு, அவரும் ஒரு குடும்பஸ்தன் தான். ப்ரொடியூசர் தயாரிச்சிருக்காரு, அவரும் குடும்பஸ்தன் தான். நீங்களாம் வந்திருக்கிறீங்க. ஸோ இப்போ இந்த நாட்டை ஓட்டுறதே குடும்பஸ்தன் தான். எல்லாம் சொல்லுவாங்க பவர். அதுக்குண்டான நியாயமான ஊதியம் கிடைக்கணுன்றது தான் இதுவாக இருக்கே தவிர்த்து அவன் எக்ஸ்ட்ராவா எனக்கு டிமாண்ட் பண்ணலாம். நான் கேட்ட நியாயமான கூலி தானே. வேலை செஞ்சது அவன் பிச்சை கேட்கல, செஞ்ச வேலைக்கு சம்பளம் தான் கேட்கறங்கிற மாதிரி தான். இன்னொன்று அந்த கேரக்டர் என்னன்னா, அவனோட தன்மானத்துக்கு சுருக்குன்னு ஏதாவது பட்டுச்சுன்னா உடனே ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். அவன் யோசிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிறது இல்லை. அதுதான் முதல் காட்சியிலேயே, அவனோட ரெஜிஸ்டார் ஆஃபீஸ் காட்சியிலேயே 2 வார்த்தை நெகட்டிவாக கேட்ட உடனே, நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்தால் எனக்கு இந்த கல்யாணமே வேணாம் அப்படிங்கிறத சொல்கிறது சார். இந்த படத்தை நீங்கள் தன்மானத்தோடு எடுத்தீங்களா இல்லை வளர்ந்து நெறிஞ்சு எடுத்தீங்களா? இல்லை சார், எனக்கு ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்டோட தான் சார். எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவான டீம். ப்ரொடியூசர் அவங்க அண்ணன் தான். தேங்க்யூ. ட்ரைலரில் சொன்ன மாதிரி ஆடியன்ஸ் சொல்லியிருந்தாரு, கோயம்புத்தூர்ல என்ன தெரு அலைய விட்டாங்க. அந்த படத்தில் பார்க்கும்போது உண்மையிலுமே தான் அலைய விட்டாங்க. இல்லை அது விரும்பி ஏற்றிக்கிட்டது தான். அவரோட பெருந்தன்மை தான் சார். ஆக்சுவலி நாங்கள் வந்து வாங்க கோயம்புத்தூர் பார்க்கணும்னாரு, மிச்சம் இல்லாமல் போய் பார்த்துட்டு வந்து போகிற போக்கில் மேல்மருத்துவரே ஒரு ப்ரொமோஷன் பண்ணிட்டீங்க போல. இல்லை சார், அப்படிலாம் நாங்கள் கோயம்புத்தூரில் என்னன்னா, நாங்கள் நக்கலைன்ஸில் பண்ணதே தான் இங்கே பண்ணாங்க. வந்து கோயம்புத்தூரையே ஒரு செட்டாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது. பல வீடுகளில் ஓம் சக்தி பக்தைகள், அம்மாக்கள், சகோதரிகள் இருக்காங்க. ரொம்ப நன்றி சார். எதுவுமே சொல்லாம லைஃப் நாட்டு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும், ஆனா வாழ்ந்துதான் அவனும் வாழுங்க அப்படின்னு சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. ப்ரெஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எனக்கு படத்தினுடைய ரிசல்ட்டோடைய மினியேச்சரை இங்கேயே பார்த்துட்ட மாதிரி எங்கள் டீமுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சோமு சார் மட்டும் இந்த படத்தை தாண்டி இந்த பாட்டில் ராதா வந்து ட்ரைலர்ல அந்த இது பண்ணாங்க, எல்லா பெரிய
மிஸ்கிங் செட் வந்து இந்த வலைத்தளங்கள்ல எல்லா இடத்துலையும் கேட்டுட்டு இருக்காங்க. நேற்று கூட கேமராமேன் அருள்தாஸ் சொல்லியிருக்காரு அப்படின்னு அவ்வளோ பெரிய டேரக்டரா இளையராஜா அவங்க சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்கணும்? இதில் ரெண்டு விதமாக பார்க்குறேன். தவறா இல்லையா? இதில் தவறு இருக்குது. அதாவது சில சமயம் வந்து ஒரு உயர்ந்த இதை வந்து இப்போ கடவுளை கூட நம்ம அவன் சொல்லுவோம், ஏன்னா இப்படி என்னை வந்து இப்படி படுத்துற அப்படின்னு காமிச்சுக்கோங்கள. அவர் ஜீனியஸ் ஆஃப் ஜீனியஸ். ஏன்னா நீங்கள் அவர் மரியாதைகள்லாம் தாண்டினவர். அவர் அந்த அர்த்தத்தில் அது சொல்லலை. நன்றி. இல்லை கெட்ட வார்த்தையும் பேசியிருக்காரு. கெட்ட வார்த்தை இந்த இடத்துல வந்து அதுக்கு நான் அதுக்காக இருக்கேன். அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணல. நான் என்ன சொல்கிறேன், இளையராஜா பற்றி சொல்லும்போது அவர் வந்து ஜீனியஸ் ஆஃப் ஜீனியஸ். சில சமயம் வந்து பயங்கரமான ஒரு வேலை பார்த்து அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் என்னடா பண்ணியடான்னு ஒரு இது பண்ணுவோம்ல, அந்த டாவுக்கும் அந்த அர்பனுக்கும் மரியாதை குறவில்லை, வேற மாதிரியான மீனிங். இல்ல சார், பாட்டில் படங்கள்னால பாட்டில் ஏதாவது போட்டு வந்துருப்பாங்க. இல்லை போனது நாங்களாம் உள்ளே அப்படிலாம் இல்லை. இல்லை